பணிந்து போக மாட்டோம் தமிழன் என்று சொல்வோம். எவனுக்கும் தடை வணங்க மாட்டோம். பணிந்து போக மாட்டோம். எவனுக்கும் பயந்து வாழ மாட்டோம். தமிழன் என்று சொல்வோம். எவனுக்கும் தடை வணங்க மாட்டோம். அடங்கி வாழ்வது அடிமைத்தனம். அதை அடித்து நொறுக்குவது தமிழன் குணம். அடங்கி வாழ்வது அடிமைத்தனம். அதை அடித்து நொறுக்குவது தமிழன் குணம். பணிந்து போக மாட்டோம். எவனுக்கும் பயந்து வாழ மாட்டோம். தமிழன் என்று சொல்வோம். எவனுக்கு தலை வணங்க மாட்டோம். நீராமன் என்று சொன்னார் நாங்கள் மதுரை வீரன் என்போம். நீராமன் என்று சொன்னார் நாங்கள் மதுரை வீரன் என்போம். நீ காந்தி என்று சொன்னார் நாங்கள் அம்பேத்கர் என்போம். நீ காந்தி என்று சொன்னார் நாங்கள் அம்பேத்கர் என்போம். நீ இந்தியன் என்று சொன்னார் நாங்கள் தமிழன் என்று சொல்வோம். நீ இந்தியன் என்று சொன்னார் நாங்கள் தமிழன் என்று சொல்வோம். நீ இந்து என்று சொன்னார் நாங்கள் திராவிடர் என்று சொல்லுவோம். நீ இந்தியன் என்று சொன்னார் நாங்கள் திராவிடர் என்று சொல்லுவோம். அடங்கி வாழ்வது அடிமைத்தனம். அதை அடித்து நொறுக்குவது தமிழன் குணம். அடங்கி வாழ்வது அடிமைத்தனம். அதை அடித்து நொறுக்குவது தமிழன் குணம். நீ சங்கராச்சாரி என்றால் நாங்கள் பெரியார் என்று சொல்வோம். நீ சங்கராச்சாரி என்றால் நாங்கள் பெரியார் என்று சொல்வோம். நீ தியாகையர் என்று சொன்னார் நாங்கள் இளையராசா என்போம். நீ தியாகையர் என்று சொன்னால் நாங்கள் இளையராசா என்போம். நீ பரகம் என்று சொன்னால் நாங்கள் கரகம் என்று சொல்வோம். நீ சங்கீதம் என்று சொன்னால் நாங்கள் சஞ்சனத்து சடக்கு என்போம். அடங்கி வாழ்வது அடிமைத்தனம். அதை அடித்து நொறுக்குவது தமிழன் குணம். அடங்கி வாழ்வது அடிமைத்தனம். அதை அடித்து நொறுக்குவது தமிழன் குணம். நீ ஆதித்தாளம் என்றால் நாங்கள் பொம்மை மேளம் என்போம். நீ ஆதித்தாளம் என்றால் நாங்கள் பொம்மை மேளம் என்போம். நீ ஆடாவனை செய்தால் நாங்கள் ஒப்பாரி பாட்டு வைப்போம். நீ ஆடாவனை செய்தால் நாங்கள் ஒப்பாரி பாட்டு வைப்போம். நீ வீணை என்று சொன்னால் நாங்கள் கொம்பு என்று சொல்வோம். நீ வீணை என்று சொன்னால் நாங்கள் கொம்பு என்று சொல்வோம். நீ நாதஸ்வரம் என்றால் நாங்கள் நாயனம் என்று சொல்லுவோம். அடங்கி வாழ்வது அடிமைத்தனம். அதை அடித்து நொறுக்குவது தமிழன் குணம். அடங்கி வாழ்வது அடிமைத்தனம். அதை அடித்து நொறுக்குவது தமிழன் குணம். பணிந்து போக மாட்டோம். எவனுக்கும் பயந்து வாழ மாட்டோம். தமிழன் என்று சொல்வோம். எவனுக்கு தடை வணங்க மாட்டோம். தமிழன் என்று சொல்வோம். எவனுக்கு தடை வணங்க மாட்டோம். ஜாதி என்ன மரபும் என்னடா, புலியில் சமதர்மம் வளர்ந்து கொள்ளடா. உயர்ந்தவன் இங்கு யாரடா, தாழ்ந்தவன் இங்கு யாரடா. இது உலகு நீயும் சொல்லடா, உலகு நீயும் சொல்லடா. ஜாதி 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 என்று நாளும் சாவரா, சரிகார வைத்த தீவில் நாளும் வேவரா. ஜாதி 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 என்று நாளும் சாவரா, சரிகார வைத்த தீவில் நாளும் வேவரா. ஆதி மனிதன் வாழ்வு ஜாதி இல்லை பாரடா,
பருப்பு வெள்ளி வாய்க்காமேட்டில் பொழப்பு நடக்குது. அவன் வாழ்க்கை மொத்தம் கிழிஞ்சு போன நாளா கிடக்குது. பருப்பு வெள்ளி வாய்க்காமேட்டில் பொழப்பு நடக்குது. அவன் வாழ்க்கை மொத்தம் கிழிஞ்சு போன நாளா கிடக்குது. பொறுத்து தின்ன வந்த பையன் சொன்ன பொய்யடா. பொறுத்து தின்ன வந்த பையன் சொன்ன பொய்யடா. ஜாதி போதையிலே சாவதெல்லாம் தலித்து ஜாதியடா. ஜாதி போதையிலே சாவதெல்லாம் தலித்து ஜாதியடா. ஜாதி ஜாதி சாதி என்று நாளும் சாவதா. சதிக்காக வைத்த தீ நாளும் வேவதா. கோயில் கட்டி அதுல சாமி கல்ல வச்சவன். கோயில் கட்டி அதுல சாமி கல்ல வச்சவன். வானக்கூரை கொடுமலர் மாட வச்சவன். கோயில் கட்டி அதுல சாமி கல்ல வச்சவன். வானக்கூரை கொடுமலர் மாட வச்சவன். பல்லப்பறைய வாசல் வழியில் பல்லப்பறையில் ஒதுங்கி நிற்கிறான். வான வைத்த காட்டி வேறொருத்தன் உள்ளே முக்குறான். வான வைத்த காட்டி வேறொருத்தன் உள்ளே முக்குறான். அவன் உள்ளே முக்குறான். ஜாதி 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 என்று நாலு சாவரா. சரிகால கைத்த தீயில் நாலு வேவரா. பாடும்போது ஜாதி நம்மை வாட்டி வருகிறது. பாடும்போது ஜாதி நம்மை வாட்டி வருகிறது. வாழ்ந்து முடிஞ்சு போகும்போது தனித்தனியா நம்மை பொறுக்குது. வாடும்போது ஜாதி நம்மை வாட்டி வருகிறது. வாழ்ந்து முடிஞ்சு போகும்போது தனித்தனியா நம்மை பொறுக்குது. பாடு நின்ற ஜாதி பேருக்கு பாடு கட்டுவோம். பாடு நின்ற ஜாதி பேருக்கு பாடு கட்டுவோம். ஜாதி படுகொழியிலே போனதென்று பொறுத்து கொட்டுவோம். ஜாதி போனதென்று பொறுத்து கொட்டுவோம். பொறுத்து கொட்டுவோம். ஜாதி 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 என்று நாள் சாவரா. நாள் வேவரா. ஆதி மனிதன் வாழி ஜாதி இல்லை பாரடா. ஆதி மனிதன் வாழி ஜாதி இல்லை பாரடா. அந்த அழகனம் வைத்த அந்த கடவுள் யாரடா. அந்த கடவுள் யாரடா. அந்த கடவுள் யாரடா. நன்றி. வரலாறு மக்கள் வரலாறு அதை கற்று தந்தது காரல் மார்க்ஸ் அறிஞர் பேரறிஞர். வர்க்க போராட்டத்தின் தூக்கி வரலாறு மக்கள் வரலாறு அதை கற்று தந்தவர் காரல் மார்க்ஸ் அறிஞர் பேரறிஞர். இந்து மதத்தின் முகத்தில் கிழித்தவர் அம்பேத்கர் அறிஞர் அம்பேத்கர். இந்து மதத்தின் முகத்தில் கிழித்தவர் அம்பேத்கர் அறிஞர் அம்பேத்கர். அந்த வேதைகள் பாதையெல்லாம் இன்னும் எடுக்கும் அடிசேரு பழித்தீரு பழித்தீரு. வர்க்க போராட்டத்தின் தொக்கி வரலாறு மக்கள் வரலாறு. இந்த காலம் என காலப்பீராட்சியை எழுதி கைகளை வெட்டியது எழுதி கைகளை வெட்டியது. இந்த காலம் என காலப்பீராட்சியை எழுதி கைகளை வெட்டியது எழுதிய கைகளை வெட்டியது. சேரி அமைப்பை தோற்றுவித்த அந்த தோழர்கள் தடையது தேடியடி. சேரி அமைப்பை தோற்றுவித்த அந்த தோழர்கள் தடையது தேடியடி. அடிமை அடிமை வரையது நாம் ஆயுதம் எடுத்து
நாம் ஆயுதம் எடுத்தால் அதை உள்ளும் அடிக்கிற பாரு நாம் ஆயுதம் எடுத்தால் அதை உள்ளும் அதுக்கு போராட்டத்தின் தொகுதி வரலாறு மக்கள் வரலாறு அதை கற்று தந்தவர் காரணமா அறிஞர் பேரறிஞர் இந்து மதத்தின் முகத்தில் கிழித்தவர் அம்பேத்கர் இந்து மதத்தின் முகத்தில் கிழித்தவர் அம்பேத்கர் அறிஞர் அம்பேத்கர் அந்த மேலே பாதையில் ஆயுதம் விழுக்கும் அணிசீரு அணிசீரு பெயர்தான் அம்பிக்கரா அறமே உன் குணம்தான் பீமாரவா அண்ணலே உன் லட்சியம் விடுதலையா உயிரே எம் உணர்வே எங்கள் முகவரி நீதானையா அறிவே உன் பெயரான் அம்பேத்கரா அறமே உன் குணம்தான் பீமாரவா பேச பயந்த சேரி சனத்த பேச வைத்த பெருமகன் நீ பேரறிஞன் நீ பேச பயந்த சேரி சனத்த பேச வைத்த பெருமகன் நீ பேரறிஞன் நீ தாழ்ந்து கிடந்த எளிய சனத்த தலை நிமிரவே உழைத்தவன் நீ தாழ்ந்து கிடந்த எளிய சனத்த தலை நிமிரவே உழைத்தவன் நீ தந்தையும் நீ அறிவே உன் பெயரான் அம்பேத்கரா அறமே உன் குணம்தான் பீமாரவா ஒதுக்கி வைத்த ஏழை சனத்த உயர்த்தி விட்ட தலைவனும் நீ தலைமகன் நீ ஒதுக்கி வைத்த ஏழை சனத்த உயர்த்தி விட்ட தலைவனும் நீ தலைமகன் நீ வஞ்சிக்கப்பட்டோர் வாழ்வுரிமைக்கு வழிகாட்டியாய் திகழ்பவன் நீ வஞ்சிக்கப்பட்டோர் வாழ்வுரிமைக்கு வழிகாட்டியாய் திகழ்பவன் நீ தியாகமே நீ அறிவே உன் பெயரான் அம்பேத்கரா அறமே உன் குணம்தான் பீமாரவா பார்ப்பனியத்தின் நச்சரவத்தை பொசுக்கி போட்ட எரிமலை நீ அறிவுத்தி நீ பார்ப்பனியத்தின் நச்சரவத்தை பொசுக்கி போட்ட எரிமலை நீ அறிவுத்தி நீ சாதி ஒழிந்த சமூக மலர சமபுரிந்த தளபதி நீ சாதி ஒழிந்த சமூக மலர சமபுரிந்த தளபதி நீ தத்துவம் நீ அறிவே உன் பெயரான் அம்பேத்கரா அறமே உன் குணம்தான் பீமாரவா அண்ணலே உன் லட்சியம் விடுதலையா அண்ணலே உன் லட்சியம் விடுதலையா உயிரே எம் உணர்வே எங்கள் முகவரி நீதானையா பகுத்தறிவு உயர்மாண்பை பரப்பிய பகலவனே நம் பெரியார் பகுத்தறிவு உயர்மாண்பை பரப்பிய பகலவனே நம் பெரியார் ஜாதி மத புரட்டுகளை ஏற்க வேண்டாம் அது
சகதி என்று சொன்னார் நம் பெரியார். ஜாதி மத பொருட்களை ஏற்க வேண்டாம், அது சகதி என்று சொன்னார் நம் பெரியார். பகுத்தரும் உயர்மான்மை பரப்பிய பகலவனே நம் பெரியார். மானமும் அறிவும் மனிதனுக்கே, மானமும் அறிவும் மனிதனுக்கே அழகு என்று சொன்னார் நம் பெரியார். மனிதனுக்கே அழகு என்று சொன்னார் நம் பெரியார். நடுங்காமல் நற்றமிழ் வாழ்விலே நல்லுணரை ஓட்டி வந்தார் நம் பெரியார். நடுங்காமல் நற்றமிழ் வாழ்விலே நல்லுணரை ஓட்டி வந்தார் நம் பெரியார். ஒளிந்து நின்ற கோணங்களை நிமத்திடவே, ஒளிந்து நின்ற கோணங்களை நிமத்திடவே புரட்சி செய்தார் நம் பெரியார். பகுத்தரின் உயர்மான்மை பரப்பிய பகலவனே நம் பெரியார். ஜாதி மத புரட்டுகளை ஏற்க வேண்டாம், அது சகதி என்று சொன்னார் நம் பெரியார். பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்க செய்தவர்தா நம் பெரியார். பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்க செய்தவர்தா நம் பெரியார். ஆனவரை ஏமாற்றி மூடராக்கிய, ஆனவரை ஏமாற்றி மூடராக்கிய வீணருக்கு அரைகோல் எடுத்தவர்தான் நம் பெரியார். துணிவோடு தொடர்ந்து நின்று தொடர்கின்ற வஞ்சகத்தை, துணிவோடு தொடர்ந்து நின்று தொடர்கின்ற வஞ்சகத்தை ஒழிக்க பாடுபட்டவர்தான் நம் பெரியார். பகுத்தறிவு உயர்மான்மை, பகுத்தறிவு உயர்மான்மை பரப்பிய பகலவனே நம் பெரியார். ஜாதி மத பொருட்டுகளை ஏற்க வேண்டாம், அது சகதி என்று சொன்னார் நம் பெரியார். நடுதுறை நன்றி. தமிழ் 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 மண்ணுக்காக பாடுபட்டவர் நம்ம அவரை பேசினார். நேற்று கூட அவருடைய மகனுடைய தலைமையில், கோயிலுடைய தலைமையில் சென்னையில் பாசிச மாநாடு நடந்தது. இதில் பெருமையான மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்து அந்த மாநாட்டை சிறப்பாக செய்து பிடித்தார்கள். அந்த அடிப்படையிலே அவர் என்ன எழுதினார், எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கார். அத்தனை பாடலும் அவங்க ரெண்டு போட்டு பாடலாம் ரொம்ப கடினம். அப்படி இருக்கும் அவருடைய வார்த்தைகளெல்லாம் சொல்லில அடங்காது, உணர்வுபூர்வமாக அப்படியே உடல்தான் கொந்தளிக்கும். அப்படிப்பட்ட பாவர்கள் பெருந்தனவையும் நினைவில் கொண்டு ஏழைக்கொரு போய் சேர்ந்ததா, என்ன எழுதினோம் என்ன பேசினோம், ஏழைக்கொரு போய் சேர்ந்ததா, அவன் எரியும் அவன் எரியும் பசி தீர்ந்ததா, புது பொண்ணு ஒழிக்கணும் புதுமை பெருக்கணும் பொதுமை மறந்ததா, இல்லையே அதை புரட்சிலாம் அதை என்ன எழுதினோம் என்ன பேசினோம், ஏழைக்கொரு போய் சேர்ந்ததா, அவன் எரிய சாப்பசி தீர்ந்ததா, புது பொண்ணு ஒழிக்கணும் புதுமை பெருக்கணும் பொதுமை மறந்ததா, இல்லையே அதை புரட்டிதான் அதில் இல்லையே. மண்ணுக்கு விளையணும் மழைக்கு பொழியும் மாற்றுகள் கோடி நிகழும், மண்ணுக்கு மிகணும் மடகுக்கு பொழியணும் ஆற்றுகள் கோடி நிகழணும், பல மக்கள் தலைவரால் புகழணும், பன்முகம் எழுந்ததா பசிபிடி சீர்ந்ததா, இல்லையே இனி பணிவது முனிவது தொல்லையே. என்ன எழுதினோம் என்ன பேசினோம், ஏழு குரு போய் சேர்ந்ததா, அவன் எரிய சாப்பசி தீர்ந்ததா, புது பொண்ணு ஒழிக்கணும் புதுமை பெருக்கணும் பொதுமை மறந்ததா, இல்லையே அதை புரட்சி தான் அதை இல்லையே.
சட்டங்கள் தீட்டின திட்டங்கள் காட்டின சரிசமம் என் நிலை வாழ்ந்ததா சட்டங்கள் தீட்டின திட்டங்கள் காட்டின சரிசமம் என் நிலை வாழ்ந்ததா படை சரித்திர சகதியின் காட்டதா பணம் கொட்டங்கள் எத்தனை கொள்கைகள் எத்தனை கூத்தல் பெரும்பது இல்லையே அது கொடிய புரட்சிதான் இல்லையே என்ன எழுதினோம் என்ன பேசினோம் எகடிக்கு ஒரு போய் சேர்ந்ததா அவன் எரிசா பசி தீர்ந்ததா புது பொண்ணை உரிக்கணும் புதுமை பெருக்கணும் பொதுமை மறந்ததா இல்லையே அது புரட்சிதான் இல்லையே சிந்தனையாளன் பொங்கல் மலர் வெளியிடப்பட இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை பொங்கல் மலரை வெளியிடுவதற்காக சென்னை மாநில கல்லூரியின் பொருளாதாரத்துறை பேராசிரியரும் பேராசிரியராக இருந்தவரும் முன்னாள் திட்டக்குழுவின் துணைத் தலைவருமான நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருந்து வருபவருமான பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்கள் இம்மலரை வெளியிட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மு. சாமிநாதன் அவர்கள் தலைமை தாங்க இருக்கின்றார். வரவேற்புரையாற்ற மோசி சங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். முதல் படியை வேலூர் நகரின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான தி.ஆ. முகமது சகி அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். அடுத்து இந்த நிகழ்வில் தமிழகத்தின் சார்பில் தோழர் மு. சுகுமார் அவர்களும் மருத்துவர் தீசா முகமது சகி அவர்களும் விவசாயிகள் சங்கத்தின் செயலாளர் இரா முல்லை அவர்களும் வேலூர் மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர் வேலூர் பிலிப் அவர்களும் தீத்தாண்டப்பட்டு மாபேபோக்கா திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்களும் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் குப்புசாமி அவர்களும் இங்கே வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார்கள். தோழர்கள் சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தோழர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் அன்பு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் சார்பில் உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்வோம். பெருந்திரளாக வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாநில பட்டாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையாளன் பொங்கல் மலர் 27வது மலரை வெளியிட வருகை தந்திருக்கும் மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சகி அவர்களையும் மற்ற அனைவருக்கும் வணக்கம் செலுத்தி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது மாபேபோக்கா மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி வேலூர் மாவட்ட செயலாளர் வரவேற்புரை நிகழ்த்துவார். மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியுடைய பல நிகழ்வுகளில் இன்றைய தினம் பொங்கல் மலரை வெளியிட தலைமை வேலூர் மாவட்டத்திற்கு கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களின் அன்பு தோழர் மு. சாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பல வேலைகளுக்கிடையிலும் ஒப்புதல் தந்த பேராசிரியர் நாகநாதன் அவர்களே, இந்த நிகழ்வில் முதல் படியை பெறுவதற்காக வந்திருக்கின்ற வேலூரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆ. முகமது சகி அவர்களே, இங்கே பல ஊர்களிலே இருந்து வந்திருக்கின்ற
மார்க்சிய பெரியாரிய புதுமை கட்சியுடைய தோழர்களே, வேலூர் நகரத்து மக்களே, சத்துவாச்சாரி பகுதியில் இருந்து வந்திருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் புதிய சிந்தனையாளருடைய பொங்கல் மலரை வெளியிட இங்கே ஆயத்தமாக இருக்கின்றோம். மார்க்சிய பெரியாரிய புதுமை கட்சியுடைய வரலாற்றிலே முதலாக 1989ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் மலரினை ஐயா பெரியாரின் பிறந்தநாள் மலராக வெளியிட்டு சிறப்பித்தோம். அது நடந்ததும் இன்றைய வேலூரில் தான். அதை அடுத்து 1991ஆம் ஆண்டு டெல்லியிலே பன்மொழி மலராக அங்கே டெல்லியில் இருக்கின்ற முதலமைச்சராக வெளியிட்டோம். அடுத்த முறையாக 1993ஆம் ஆண்டு அதே போல பெரியார் பிறந்தநாள் விழா மலராகவே அதனை வெளியிட்டோம். அதன் பிறகு அந்த மலரினை தை மாதம் பொங்கல் மலராக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே வெளியிட்டு இன்றைய தினம் இது 27வது ஆண்டாக இந்த மலரினை வெளியிடுகின்ற சிறப்பை பெற்றிருக்கிறது மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி. இந்த பணி நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. காரணம், இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைய மக்களின் மனதில் மிக அற்புதமான நஞ்சை விதைத்து சனாதன தர்மத்தை நிலைநாட்டிட அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் முறியடிக்க வேண்டிய கடமை இன்றைய தினம் தந்தை பெரியாரின் வழித்தோன்றல்களாக இருக்கின்ற நம்மை போன்ற அமைப்புகளால் தான் முடியும் என்பதை இங்கே உறுதியாக நம்பி இந்த பணியை நம்மில் பலர் தன்னுடைய தலையாய பணியாக ஏற்று இங்கே இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கருத்துக்களை மறுபடியும் மக்களின் மனதில் ஆழ பதிவு வைக்க ஒரு வாய்ப்பாக இப்படிப்பட்ட விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, இன்றைய தினம் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக அரசு நடுநிலையான அரசு என்று பலரால் சொல்லப்படுகிற அளவிற்கு வாயாலே வடை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே இருக்கின்ற இந்த அரசு ஏறக்குறைய 28 அரிய பெரிய பார்ப்பனைய பனியா கும்பலுக்கு பல ஆயிரம் கோடிகளை வாராக்கடன் என்ற வகையிலே தள்ளுபடி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த விழாவிற்கு உரையை தந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர், முன்னாள் தமிழ்நாடு அரசின் திட்டக்குழு தலைவர் அவர்களை பலத்த கனவோடு வரவேற்று மாற்றியிருக்கிறார். ஆக இந்திய பாரதிய ஜனதா கட்சி அவருடைய
அதிகாரத்தின் கீழ் பணம் பெற்று மோசடி செய்திருக்கின்ற பல சார்புடைய மனிதா கட்சி தோழர்களான 28 நபர்களில் ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் இல்லை. அதே போல அந்த 28 பேரில் இஸ்லாமிய தோழர்கள் இல்லை. அந்த 28 பேரில் கிறிஸ்துவ தோழர்கள் யாரும் இல்லை. ஆனால் மற்ற மாநிலத்தில் உள்ளவர்களை விட அதிகமாக மக்கள் குஜராத்காரர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமா இன்றைய நிலையிலே கேட்டுக்கொள்கிறேன். ஆக வாராகடன் என்ற வகையிலே அவருடைய கடன்களை பல ஆயிரம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டு அதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி ரீதியாக மறைமுகமாக பெற்றுக்கொண்டிருக்கிற இன்றைய ஆட்சியை வருகின்ற தேர்தல் எல்லாம் ஒன்று சேர்த்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி இந்த மலர் வெளியீட்டு விழா நிகழ்வுக்கு பெரும் திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்பு கரம் கொண்டு வருக வரவு என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த பொங்கல் விழா மலரினை 27வது மலரினை வெளியிட வந்திருக்கும் பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்களுக்கும், இங்கு முதல் படியை பெற வந்திருக்கும் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சகி அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மாநில பற்றாளருக்கும் மீண்டும் என் வணக்கம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நமது திருநாவுக்கரசு சொன்னது போல வர்க்க போராட்டங்களே வரலாற்றின் தொகுப்பு என்றார். அதுபோல உலகம் முழுமைக்கும் மாநில விடுதலைக்கும் மாநிலத்திற்காகவும் பாடுபட்ட உயிரிழந்த ஈகையருக்கு வணக்கத்தையும், அறிஞர் ஆணிமுத்து வழியில் அயராது பாடுபட்டு இந்த சமூக மேம்பாட்டுக்கு உழைத்த அனைத்து தோழமை உள்ளங்களுக்கும் ஈகம் செய்தவர்களுக்கும் என்னுடைய புகழ்வணக்கத்தை தொடர்த்தி புகழ்வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். இந்த மனிதன் சிந்திக்க தொடங்கியவுடன் அவன் தன்னுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக பல மேம்பாடுகளை செய்தான். அறிவு என்ற அற்றம் காக்கும் கருவி அவன் கையில் கிடைத்த பின்பு அவன் பல மாறுதல்களையும் பல போராட்டங்களையும் நடத்தி தன்னுடைய வாழ்வியலை உயர்த்தி கொண்டான். அப்படி உயர்த்துவதற்கு பாடுபட்ட ஐயா ஆணிமுத்து அவர்கள் சிந்தனையாளன் என்ற பெயரில் இந்த இதழை தன்னுடைய பொருட்செலவு எதையும் கருதாமல் அயராது பாடுபட்டு பல நாட்கள் உருவாக்கி இந்த இதழை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இந்த மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய உண்மையான குறிக்கோள், நம்முடைய இயக்கத்தின் உண்மையான குறிக்கோள் இந்தியாவில் பொது உடைமை வளர, மார்க்சிய பெரியாரிய நெறியில் தேசிய இன வழிபட்ட சம உரிமையுடைய சமதர்ம குடியரசுகள் ஒருங்கிணைந்த உண்மையான கூட்டாட்சி அமைய ஆவண செய்தல் வேண்டும். இதில் பெரியாரியத்தை மட்டும் அவர் முதலில் எடுத்தார். அதற்கு காரணம் என்றால், பாலில் படு நெய் போல தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தாலும் பெரியாரியத்தில் அம்பேத்கரியமும் அடக்கம், அம்பேத்கரியத்தில் பெரியாரும் அடக்கம். பின்னாளில் அவர்தான் முதலில் மார்க்சிய வழியை மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கும் போது இந்தியாவில் பொது உடைமை மலர மார்க்சியத்துக்கு முன்னால் பெரியாரியமும் அம்பேத்கரியமும் தேவை என்ற ஒரு நெறிப்பாட்டை முதலில் பலருக்கும் அதை அறிமுகப்படுத்தியவர் எங்கள் அறிவாசான் ஆணிமுத்து ஐயா அவர்கள் தான். அவருடைய வழியில் நாம் இந்த 27வது பொங்கல் விழா மலரை, பொங்கல் விழா மலர் என்பது திருநாவுக்கரசு சொன்னது போல தீபாவளி மலர் என்று நீ சொன்னால் நாங்கள் பொங்கல் விழா மலர் என்போம். அப்படி
புரட்சியாக எழுந்ததுதான் இந்த பொங்கல் மலர் வெளியீடு. ஒரு காலத்தில் தீபாவளிக்கு பல இதழ்கள் பார்ப்பனியத்தை மேற்கொண்டு பிடித்த பல இதழ்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்த போது பொங்கல் மலரை ஐயா வெளியிட்டார். சுருக்கமாக சில வார்த்தைகளை சொல்லிவிடுகிறேன். எங்களுடைய நினைவில் என்றும் நீங்காமல் இருக்கும் தோழர் மூர்த்தி சொன்னது போல, ஜாதி உரிமை பெருமைகளும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக நாம் வர்ணாசிர ஒழிப்பை முன்னெடுப்போம். நாம் நிறைய பேசியாச்சு. இதுக்கான செயல் திட்டங்களை வகுப்பதற்காக இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். அதற்கான வழிகாட்டியாகத்தான் இந்த சிந்தனையாளர், பொங்கல் விழா மலர் எல்லாம் இருக்கும். அடுத்தது நம்ம அரசியலில் இருந்தும் கல்வியில் இருந்தும் ஒழுக்கத்தில் இருந்தும் மதத்தை பிரிப்பதற்கு மதச்சார்பின்மையை முன்னெடுப்போம். இதை எல்லாரும் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கணும். இந்த போராட்டம் தான் நம்ம இனி எதை செய்ய போறோம். சோசியலிஸ்ட் ஆட்சி நிறுவுவதற்கு அறிவுகள் கருவியாக, ஏற்கனவே வள்ளுவர் சொன்ன மாதிரி அறிவு அற்றம் காக்கும் கருவி, அதை பயன்படுத்தி நாம நாத்திகத்தை பயன்படுத்தணும் இல்லைங்களா. அடுத்தது உலகமயமாக்கல் என்ற நாகரிக போர்வையில் நம்ம கிட்ட வந்திருக்கக்கூடிய பன்னாட்டு சுரண்டல்களை தடுப்பதற்கு நாம் தேசபக்தியினுடைய முன்னிபந்தனையாக வைக்கணும். பன்னாட்டு சுரண்டலை எதிர்ப்பது தான் தேசபக்தி என்ற முன் நிபந்தனையை நாம் வைக்கும்போது அது உண்மையாகும். இப்ப தேசம் என்பது இடவாகு பேராக மக்களை குறிப்பதை அறியாமல் போலி தேசபக்தர்கள் நிறைய பேர் இப்போது உருவாகி இருக்கிறார். அவர்கள் தேசத்திற்காக எந்த ஒரு துருமையும் அசைக்காதவர்கள் நமக்கு தேசபக்தி பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு நாம முன்னெடுப்பா பன்னாட்டு சுரண்டலை ஒழிப்பது ஒன்றுதான் அதனுடைய முன்னிபந்தனையாக நம்ம வைக்கணும். அடுத்தது தேச விடுதலைக்கும் தேசிய இன விடுதலைகள் வரும். இப்போ மொழிவழி தேசிய இனம் நமக்கு தேசிய இனமாக அடையாளம் ஆயிடுச்சு. இந்த மொழிவழிப்பட்ட தேசிய இனங்களில் உண்மையான விடுதலையை பெற்று உண்மையான கூட்டாட்சி அமைக்க நாம் பாடுபட வேண்டும் என்று உங்களிடம் வேண்டுகோள் வைத்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தது அன்புடன் நான் வரவேற்கிறேன். அவருக்கு என்னை நினைவிருக்கும் இல்லையோ, நான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் இருக்கும்போது GIS என்ற ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்பதில் அவருக்காக நாங்கள் பணிபுரிந்தோம். அப்போது அவரை சில முறை நான் சந்தித்திருக்கிறேன். அதே போல நமது நாடாளுமன்ற உறுப்பினரை கல்மேல் குப்பம் நீராதாரம் அமைத்த போது அவரை சந்தித்திருக்கிறேன். அவர் அந்த நினைவு எனக்கு இன்றும் இருக்கிறது. இப்போது பேராசிரியர் அவர்களை மலர் வெளியிட்டிருக்கு முதல் படி பெறுவதற்கு சார் நீங்க இப்படி வந்துருங்க. இப்படி வந்துருங்க. இப்படி வாங்க. புக்கு சார் ரெடி சார். வெரி குட் சார். வெயிட் சார், வெயிட். ஓகே சார். தலைவர்களையும் கலந்து கொண்டிருக்கின்ற மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி தோழர்களையும் கொள்கையில் இணைந்து தொடர்ந்து ஒத்துழைப்பு தருகின்ற கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் தெரிவித்து என்னுடைய சிறிய உரையை தொடங்குகிறேன். இந்த மலரிலே நான் 3 கட்டுரைகளை மட்டும் படித்திருக்கிறேன். ஒன்று நீதிபதி ஹரி பரந்தாமனாருடைய கட்டுரை, அரசமைப்பு சட்டம் கூறும் மதச்சார்பின்மையும் நடப்பில் உள்ள மதச்சார்பின்மையும் என்ற தலைப்பிலே கட்டுரை. அது நம்முடைய சட்ட விதிகள் என்னென்ன சொல்கிறது என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றை எதிர்த்து போராட வேண்டிய நிலைமையும் விளக்கி இருக்கிறார். கண்ணகியை குறை சொன்னா அவங்களே நாம நேரா பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கண்ணகியை போன்ற வாழ்க்கை நம்முடைய பெண்களுக்கு கிடைத்தால் அமைந்தால்
நாம் அதை வரவேற்போமா என்ற கேள்வி எனக்கு வந்தது. அதே போல ராமரை போல ஒரு மாப்பிள்ளை நம்முடைய பெண்களுக்கு கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுமா மனம்? இது போல பல கேள்விகள் அந்த கட்டுரையை படித்தால் வரும். மாநில கல்வி உரிமையை பறிக்கும் தேசிய தேர்வு முகமைகள் என்ற தலைப்பிலே பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரையும் இருக்கிறது. அதிலே நிறைய விவரங்களை தெரிவிக்கிறார். இந்த தேசிய முகமை அமைப்பு நமக்கு எதற்காக வந்திருக்கிறது, அது எவ்வளவு ஏமாற்றுகிறது, பொருளாதாரத்திலும் கல்வியிலும் எப்படி ஏமாற்றுகிறது, அதிலிருந்து நாம் எப்படி போராடி விழிப்போடு இருந்து போராட வேண்டும் என்பதை விளக்குகிறார். அந்த தேசிய முகமை கல்வி திட்டம் இந்த நீட் போன்ற தேர்வு நடத்துதல்ல, அதுல பெறுகிற பணம் மாணவர்களிடமிருந்து மட்டுமே பணம் பெறுகிறது. அந்த அமைப்பு பெறுகிற பணத்திற்கு எந்த கணக்கும் கிடையாது. அதிலே நிறைய பணம் மீதமாகிறது. அந்த அமைப்புக்கு லாபம் வருகிறது. அது எங்கே போகிறது என்பதை யாருக்கும் கணக்கு சொல்வதில்லை. அதை நடத்துவதும் கார்ப்பரேட்டுகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் பெரும் லாபம் பெறுவதற்காகவே இந்த அமைப்பு வந்ததாகவும் இந்த தேர்வுகள் வந்ததாகவும் அவர் விளக்குகிறார். இதிலிருந்து நாம் விழிப்படைய வேண்டும். அவர் இறுதியிலே முடிப்பார், நாம் விழித்துக் கொண்டால் பிழைத்துக் கொள்ளலாம். ஆகவே அது போல கட்டுரையை முடித்திருப்பார். இந்த நிலையிலிருந்து நாம் விழிப்படைய நம்முடைய பின் சந்ததிகளை தலைமுறைகளை காப்பாற்ற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடி இந்த நம்முடைய சிக்கல்களை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு செய்தியை மட்டும் விலக்கிவிட்டு என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பேரிடருக்காக பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். அப்போது அவர் சொல்லுவார், மழை அளவு பெய்த அளவை தவறாக சொல்லுகிறார் என்று நினைப்போம். தவறாக சொல்வதாக தான் எல்லோரும் கேட்டோம். அப்படி அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலத்திலே நம்முடைய காவிரிப்பாக்கத்தை சேர்ந்த விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அவர் அப்போது ஒரு பொதுக்கூட்டத்திலே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என்று சொல்வதற்கு பதிலாக முதலமைச்சர் கருணாநிதி என்று சொல்லிவிட்டார். மறுநாள் செய்தித்தாள்களிலே அதுதான் தலைமை செய்தியாக வந்தது. அதற்கப்புறம் அவர் மந்திரி பதவியில இருந்து நீக்கிட்டாங்க உடனடியாக. அப்போ எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, அது எப்படி ஒரு மறந்து பேசி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒருத்தர் சொன்னார், நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், அவர் ஒரு சாதாரண தொழிலாளி, மேடைக்கு போகும்போது கொஞ்சமா குடிச்சிட்டு போயிருந்தாரானே அப்படின்னு சொன்னேன். அப்புறமா பேசும்போது ஆமா உண்மைதான், அதான் உண்மை, போதை அதிகமாக போயிருந்தான்னு சொன்னாங்க. எனக்கும் அந்த செய்தி தான் எனக்கு இந்த அம்மா புள்ளி உரம் கொடுத்தாங்கல்ல மழை அளவு, அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்கப்புறமா மழை அளவு சொல்றது சென்னையில் இருக்கிற வானிலை மையம் சொல்லுது, டெல்லியில் இருக்கிற வானிலை மையம் சொல்லுது, இந்தியாவில் இருக்கிற பல வானிலை மையம் சொன்னாலும் அறிவிப்பது என்னமோ டெல்லியிலிருந்து வருகிற சொல்கிற அளவு தான் அறிவிக்க வேண்டுமா? அப்போ சரியான அளவு யார் சொல்றது? மக்களுக்கு எப்படி சொல்றது? நிறைய மழை பெய்யும் சொன்னா கூட குறைவா பெய்யும் சொன்னா மக்கள் அவதிப்படுவதற்கு முன்கூட்டியே நீங்க திட்டம் போடுவீங்களா? இந்த நடைமுறைகளை என்னன்னு சொல்றது? நிர்மலான்னு சொன்னாவே பிரச்சனைக்குரியவங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. முன்னால் ஒரு நிர்மலா இருந்தாங்க, ஞாபகம் இருக்குதோ இல்லையா தெரியல, வெளிநாடு நிர்மலான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அப்ப இருந்து முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த அம்மாவுக்கு மேல் சபையில பதவி கொடுக்கணும்னு நினைச்சார். அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நிறைய எதிர்ப்பு வந்ததுனால எம்ஜிஆருக்கு கோபம் வந்துச்சு.
பாரதி சொன்ன மாதிரி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்துடுவோம் சொன்ன மாதிரி என்னவளுக்கு பதவி இல்லைன்னு சொன்னா இந்த மேச்சவையே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டார். அந்த மாதிரி இந்த நிர்மலா அம்மாவும் நிறைய பிரச்சனையே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நாம் விடுபட வேண்டுமானால் விழிப்போடு இருப்போம், ஒன்று சேர்ந்து போராடுவோம், வெற்றி பெறும் வரை போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர் இரா முல்லை அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேரம் கருதி சுருக்கமாக பேச வேண்டும் என்ற வேண்டுகோளை சேர்த்து வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு காலம் கொடுத்திருக்கிறதுனால மிக மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மேடையில் பேசுவது, அரசியல் மேடைகளில் பேசுவதை விட அறிவாளர்கள், சிந்திக்கிறவர்கள் மேடையில் பேசுவது பொருத்தமானது. என்னை பொறுத்தவரையில் மார்க்சிய சிந்தனையாளர் குடும்பத்தை சேர்ந்த பேராசிரியர் நாகநாதன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே நெடுநாளைக்கு முன்பு அவரோடு மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். தொடர் முகமது சகி அவர்கள் அரசியல் மேடைகளிலே பழக்கப்பட்டவர். அவரோடு பல்வேறு மேடைகளிலே பேசியிருக்கிறார். அவரும் பேசும்போது சொல்வார், தொடர் முல்லை அவர்கள் 2 நிமிடம் பேசுவார். ஆனால் நாம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொங்கல் மலர் தொடர்ந்து வெளியிடப்படுவது உண்மையிலேயே வரவேற்புக்குரியது. வாணியம்பாடியில் நடைபெற்ற அந்த விழா ஒரு நாள் விழாவாக நாம் எல்லோரும் சேர்ந்து நடத்தினோம். அது ஒரு வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி. ஆகவே இந்த விழாவையும் நாம் அப்படி நடத்தியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இன்னொன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு முன்னாடி பேசிய தோழர் குறிப்பிட்டதை போல தீபாவளி மலர் வெளியிடுவதைப் போல பொங்கல் மலர் நாங்கள் வெளியிடுகிறோம் என்று சொல்வது பொருத்தமானது மட்டுமல்ல. தமிழ் பண்பாட்டின் வரலாற்றில் பொங்கல் விழாவை கொண்டாடுவது என்பது தொன்று தொட்டு நாம் கடைபிடித்து வருகிற ஒரு பண்பாட்டு நிகழ்வு. இவற்றுக்கென்று ஒரு தனி முத்திரையோ அடையாளமோ, அதை ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் என்று சொல்கிறார்கள். அப்படி வழிபாட்டுக்குரிய அடையாளமோ அதற்கான பண்போ இல்லாமல் கதிரவனை முன்னிறுத்தி வழிபடுகிற ஒரு விழா. உலகம் முழுமையிலும் அனைத்து மக்களும் கதிரவனை முன்னிறுத்தி அறுவடை திருவிழாவாக கொண்டாடுகிறார். நம்முடைய நாட்டிலேயும் அனைத்து மாநிலங்களும் இந்த விழாவை கொண்டாடுகிறார். ஆகவே இது ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. ஆகவே தான் பெரியார் தமிழகத்தினுடைய தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட பகுதி என்று சொல்வதை விட இது ஒரு பொதுவான நிகழ்ச்சி. ஆகவே பொங்கல் விழாவை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். நான் ஒன்றை சுருக்கமாக குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு பல்வேறு ஆய்வுகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அரசு உருவான நிலப்பகுதி எது என்று குறிப்பிடுகிற பொழுது ஒரு சில தமிழ் ஆய்வாளர்கள் முல்லை நிலப்பகுதி என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் மருத நிலம் என்று பேசுகிறார். சங்க இலக்கியங்கள் காலம் என்று சொல்கிற போது இன்றைக்கு நாம் கீழடியில கண்டறிந்த அந்த வரலாற்று எச்சங்களிலிருந்து தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை பின்னோக்கி 4000-5000 ஆண்டுகளுக்கு முன் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அந்த நிலத்தில் முதல் அரசு உருவாக்கப்பட்டதையும் வேளாண்மை செய்வதற்கான கருவியை உற்பத்தி செய்த அன்றைக்கே பெண்ணிடம் அடிமைப்பட்டதான வரலாற்று குறிப்புகளையும் சொல்லுகிறார். அப்படியானால் நெல் உற்பத்தி என்பது முல்லை நிலத்திலேயே தொடங்கியதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நெல் உற்பத்தி எப்படி முதல் தொடங்கினோமோ அன்றிலிருந்து பொங்கல் விழா என்பது நமக்கு ஒரு பாரம்பரிய விழாவாக நாம் கொண்டாடி வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உங்களுடைய சிந்தனைக்கு வைத்து நாம் கடந்த கால வரலாறுகளில் இருந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவது பொருத்தமானது. இன்றைக்கு பெரியாருடைய தொண்டர்களில் அவருடைய அணுக்க நண்பராக இருந்த மிகப்பெரிய சமூகவியலாளர் அறிஞர் என்று சொன்னால் தொடர் ஆணைமுத்து அவர்கள்
அவர்கள் வழியிலே மார்க்சிய பெரியார் பொதுவுடைமை கட்சி நேரான நடையில தமிழகத்தினுடைய பண்பாட்டை வளர்த்தெடுப்பதிலேயும் கலாச்சாரத்தையும் கல்வியையும் மேம்படுத்துவதிலேயும் சமத்துவத்திற்காக முன்னிற்பதிலேயும் இப்படிப்பட்ட ஒரு அறிவு பெட்டகத்தை ஆண்டுதோறும் வெளியிடுவது பொருத்தமானது. நான் மலரில் உள்ள கட்டுரையை படிக்கவில்லை, படித்திருந்தால் நான் பேசியிருப்பேன் என்பதை சொல்லி ஆண்டுதோறும் இவ்விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும். நிச்சயமாக சமத்துவ கொள்கை தான் தமிழகத்தின் பாரம்பரிய கொள்கை, சமத்துவ கோட்பாடு தான் என்றைக்கும் நிலைத்திருக்கிற கொள்கை. அந்த அடிப்படையிலே நாம் இணைந்து பணியாற்றுவோம், வென்றெடுப்போம். எப்பொழுதும் உலக வரலாற்றில் நியாயமும் சமத்துவம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வாதிகாரமும் பாசிசமும் வென்றதாக சரித்திரமில்லை. ஆகவே அந்த வகையில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இந்த கருத்துக்களத்தில் இணைந்து நாம் அனைவரும் பயணிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.